இது என்ன கிரேட் முந்திரி? Maharashtra. Okay. Starting range 800 up to chili country. 1400 150 150 per 1 kilo. Full pattaliya. Kerala clove. Anasupu takkolam. Starting range is 2500. இது என்ன சைஸ் வருது? 8.5. Black ஏலக்காய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொடி அழகா இருக்கு. Just smell. இது ஜாதிகா கலகலா சவுண்ட் வருதுல. நம்மளோட பில்லிங் அமௌண்ட் தானே? பில்லிங் அமௌண்ட்ல 5% குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. பெப்பர்ல கிரீனா? ஒயிட் பெப்பர் நிறைய பேர் கேப்பீங்கல்ல, அது பாருங்க ஒயிட் பெப்பர். இதுல பெரிய சைஸ் சுக்கு வருது. அதுல பஞ்சா சுக்கு சொல்லுது. இந்த கசகசா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது. கல்பாசி மெயின் ஐட்டம். ஓகே. அழகா உடையுது பாருங்க. இது வந்து கேஷ்யூ, கேரளா கேஷ்யூ. கேரளா கேஷ்யூ. என்ன ரேட் சொன்னீங்க பாய்? இது வந்து கிலோ 600 ரூபாய். 600 ரூபாய். ப்ளூ டீ. ப்ளூ டீயா? ശംഖപുഷ്പം പറയൂലേ? ஓகே 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 ஓகே. இது கிரீன் டீ. இது கிரீன் டீ நமக்கு தெரியும். இது நேச்சுரல் வானிலா. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கே vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மசாலா சென்டர். எங்க நம்ம கொச்சியில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் வாங்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா என்னென்ன வருது, என்ன ரேட்டில் வருது, இதில் என்ன வருமா என்ன வராதா, இதெல்லாம் நம்ம பேசுறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வச்சா ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து தந்துட்டே இருப்பேன். உங்கள் ஊருக்கும் வரணும், உங்கள் ப்ராடக்ட் நான் ரெவி பண்ணலாம். கீழே தெரிய நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் அடுத்து என்ன கண்டென்ட் வேணாலும் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டினா போட்டு விடுங்க. இப்போ வாங்க விடலாம் போலாம். கிரீன் பெப்பர் இருக்கு பாருங்க. கிரீன் பெப்பர். கிரீன் பெப்பர். இது வந்து கிரீன் பெப்பர். பெப்பர்ல கிரீனா? கிரீன். இது வந்து വളരെ லைட் வெயிட் இருக்கும். இது மெடிசினல் வேல்யூ இருக்கு இதுல. ஓகே. இது பச்சை கீரைக்கு சிக்கனுக்கு எல்லாம் போட்டு அரைப்பாங்கல தானே? நல்ல இருக்கும். சூப்பில இடும், பின்ன ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல டேஸ்ட் வரும். நல்ல டேஸ்ட் வரும். அழகா பொடி ஆயிடுங்க. நம்ம அந்த பெப்பர் வந்து இப்படி பொடிச்சா பொடி ஆகாது. Black pepper, white pepper வந்து சாலிட் இருக்கும். இது சம் சாஃப்ட்டா இருக்கும். தொட்டனா உடைஞ்சு போகும். சூப்பரா பொடி ஆயிடும். டிபிக்கல் டேஸ்ட் ஆயிடும். இது டேஸ்ட் வேற டேஸ்ட். ஓகே. இது என்ன ரேட் சொன்னீங்க? இது வந்துட்டு 1000 rupees. பின்ன அது என்னது அப்புறம் white pepper இருக்கு. கேரளா ஸ்பெஷல் ஐட்டம். ஆமா ஒயிட் பெப்பர் நிறைய பேர் கேப்பீங்கல்ல, அது பாருங்க ஒயிட் பெப்பர். இது ஃப்ரைட் ரைஸ்ல சில்லி சிக்கன் கேட்டு என்ன நல்ல டேஸ்ட் இருக்கு. போட்டுப்பாங்கல்ல? ஓகே. இது என்ன ரேட் வருது? 1200 ஸ்டார்டிங் ரேஞ்ச். 1200. தோல் எடுத்துப்பாங்களோ? ப்ராசசிங் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதனால இப்படி ஒயிட் கலரா இருக்கு. ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு பாயில் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு ப்ராசசிங் நிறைய வேலை குறையுது. நிறைய வேலை இருக்கு. சாரி தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. நோ ப்ராப்ளம். அடுத்து இது சுக்கா. ட்ரை ஜிஞ்சர் சுக்கு. ஒரு சுக்கு இல்லன்னுவாங்கல, ஆனா அந்த சுக்குல எவ்வளவு இருக்கு விஷயம் தெரியுங்களா? இங்க பாருங்க. இதுல பெரிய சைஸ் சுக்கு வருது. அதுல பஞ்சா சுக்கு சொல்லுது. பிக் சைஸ் சுக்கு. பிக் பாருங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. பாருங்க. அதுக்கு எடுத்து உடைஞ்சிருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கலை மாதிரியே இருக்கு. இது எவ்வளவு சார்? இது கிலோ வந்துட்டு 400. கிலோ 400. ஓகே. வேற இதெல்லாம் குவாலிட்டி பிரிச்சு வச்சிருக்கீங்க, தரம் பிரிச்சு வச்சிருக்கீங்க. இது கசகச. இது கசகச நிறைய பேர் குழம்பு திக்கா வரணும்னா இத போடுவாங்கல்ல தேங்காய் கூட. இந்த கசகச உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். இது என்ன ரேட்? இது கிலோ வந்துட்டு 1600 ரூபாய். 1600 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டார்டிங் ரேட் 1600. இது அடுத்த குவாலிட்டி 1700. 1700.
எவ்வளவு பெரிய டப்பா இல்ல சூப்பரா இருக்கு பர்னி ஃபீல் பண்ணலாமா கல்பாசி மெயின் ஐட்டம் ஓகே கல்பாசி நம்ம அதிகம் பேர் போடவே மாட்டோம்ல இது பிரியாணிக்கு இது ஒண்ணு இது வந்து அரைச்சு போடுவாங்க சில பேர் பிரியாணி பண்ணும்போது எண்ணெயில போடுவாங்க ஆனா சாப்பிடும்போது நம்ம எடுத்து ஓரமா வச்சிருவோம் ஆனா இது மனத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் செட்டிநாடு ஃபுட்னக்கே யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இது எவ்வளவு ரேட் அது கிலோ 1200 அவ்வளவு வருதா இது கிலோ comes a lot it's very light இது கொஞ்சமா இருக்குல்ல ஆமா 250 கிராம் இருக்கும் இந்த ஃபுல் டப்பா 250 தானா 250 கிராம் இருக்கும் வெயிட் இல்லைங்க வெயிட் 250 தான் வெயிட் தான் ஆனா எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா சூப்பர் அப்புறம் சாஜீரம் இருக்கு சாஜீரம் for பிரியாணி ஷாஜீரா அது என்ன பேர் அந்த ஜீரகத்துல வேற டைப் இது ஷாஜீரா ஆஹா நல்ல ஸ்மெல் இது நல்ல மனம் வருது நோ யூஸ் பண்ணு இந்த இதெல்லாம் எப்படின்னா கசக்கி இருக்கும்போது அந்த மனம் பயங்கரமா எடுக்குது ஆமா இது பிரியாணில போடும்போது இப்படி திரும்பி போட்டா நல்ல ஸ்மெல் இருக்கும் when you cook you will feel more smell எட்டு ஊருக்கு கேக்கும் சரியா சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்து வரிசை கட்டிடுவாங்க சூப்பரா இருக்கு இது என்ன ரேட் சொன்னீங்க இது வந்து கிலோ 600 ரூபாய் சோ அடுத்து நம்ம பாக்குறது நல்லா கிறிஸ்பா கரெக்டா குக் ஆற மாதிரி இருக்கு பெரிய சைஸ் பிஸ்தா பாத்தீங்களா பாருங்க அழகா உடையுது பாருங்க சவுண்ட் பாத்தீங்களா எவ்வளவு இது கிலோ வந்துட்டு 1400 நல்ல டேஸ்டா இருக்குங்க நான் வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பர் டேஸ்ட் இது பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க நிறைய இடத்துல இதுக்கு பாதி குட்டியா இருக்கும் நல்லா பெருசா இருக்கு 1400 இந்த ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் ஏன்னா சொன்ன மாதிரி ரேட் வந்து டெய்லி மாறுமா நீங்க கால் பண்ணும்போது அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணா அவர் உங்களுக்கு அனுப்புறதா ஹோல்சேல் ரேட் இல்ல கொடுத்துருவீங்கல்ல அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க அன்னைக்கா இல்ல மறுநாளா இல்ல சேம் டே we will courier dispatch செய்யும் within 2-3 days you will get ஓகே எந்த ஊரா இருந்தாலும் ரிமோட் ஏரியா இருந்தா ஒரு ஆச்சு பிடிக்கும் அங்கெல்லாம் வந்து இது வந்து கேஷ்யூ கேரளா கேஷ்யூ பெரிய சைஸ் நல்ல டேஸ்ட் இது பாருங்க பெரிய பீஸ் பாருங்க நல்ல டேஸ்ட் இருக்கு பாருங்க வாழை போடுறவங்க இது என்ன சைஸ் இது 210 180 கிரேட் 180 210 கிரேட் கேரளா அண்டி பருப்பு கேரளால சொல்லுவாங்க அண்டி பருப்பு நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் முந்திரி பருப்பு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் காஜு நட் ஹிந்தில வந்து காஜு இப்போ இது எவ்வளவு ரேட்னு கேக்குறப்போ இது கிலோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் 750 முதல்ல இருக்கு இது வந்துட்டு 1050 வரும் நல்ல டேஸ்ட் கேரளா கேஷ்யூ நாடன் சாப்பிடல டேஸ்ட் பலமா இருக்கா வாய் வரல பேசுறதுங்க அவரே கொடுத்துருவாரு கமெண்ட் முடியல அவ்வளவு டேஸ்ட் இது ரெண்டு போட்டு அடிச்சாலுமே குழம்பு கூட நல்லா திக்காகும் அண்ட் இது பாருங்க பருப்பு உடையல பெரிய சைஸ் பருப்பு எங்கயும் உடையல பருப்புல எங்கயும் அந்த கருப்பு கலர் இல்ல தோல் இல்ல அழகா இருக்கு பாத்தீங்கன்னா முழுன்னு ஒரு வீடியோல தெரியுதான்னு தெரியல சைஸ் எவ்வளவு பெருசு பாருங்க சி எவ்வளவு அழகா சி தெரியுது இப்படி பாப்போம் சி ஃபார் கேஷ்நட் பாத்தியா இது என்னஜிங்க இது வந்து ப்ளூ டீயா சங்கபுஷ்பம் பரவில்லை ஓகே சங்குப்பூ இருக்குல்ல நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப பர்பிள் டீன்றாங்களே அந்த பர்பிள் டீயோட இலை பூ இதுதான் இத போட்டுதான் அந்த ப்ளூ டீ வருது இது என்ன ரேட் இது கிலோ வந்துட்டு 1500 ஸ்டார்ட் 1500 இப்போ நான் வாங்கும்போது 1 கிலோ தான் வாங்கணுமா இல்ல 50 கிராம் 100 கிராம் எவ்வளவு வேணும்னு வாங்கிக்கலாம் சூப்பர் அப்புறம் வந்து ஒயிட் டீ இருக்கு இது ஒயிட் டீ நான் கேட்டது கரெக்ட் தானே ஒயிட் டீ தான் நான் கிரீன் டீ கேள்விப்பட்டிருக்கேன் ஒயிட் டீ அது கூட இருக்கு இது ஒயிட் டீ இது கருப்பா தான் எனக்கு எப்படி ஒயிட் டீ ஆகும் இது ஒயிட் டீ என்ற பேரு ஒயிட் டீ அண்ட் மெடிசினல் வேல்யூ ஆல்சோ ஒயிட் டீ டீ போட்டா வெள்ளை கலர்ல வருமா ஒயிட் கலர்ல வரும் லைட் டீ கலர் எப்போ ரெகுலரா ஒரு டீ கலரை விட கொஞ்சம் லைட்டா வரும் வளரே லைட் வரும் அப்ப டீயோட அந்த டார்க்னஸ் வராது அது ஃபுல்லா ஹெர்பல் it has more medicinal value என்ன ரேட் இது வந்து கிலோ 5000 rupees ஸ்டார்டிங் ரேஞ்ச் 5000 to up to 10000 இருக்கு கீழ வந்த ரேட் ஓகே அடுத்து கிரீன் டீ இது வந்து கிரீன் டீ
இது கிரீன் டீ நமக்கு தெரியும். ஆனா இலையா இருக்கு பாத்தியா? பிரீமியம் குவாலிட்டி இருக்கு. நல்ல குவாலிட்டி. நல்ல ஸ்மெல் கடுப்பு வருது ஸ்மெல் இல்ல. ஸ்ட்ராங்னஸ் தெரியுது. ஸ்ட்ராங்னஸ் தெரியுது. அவர் கடுப்புன்னு சொன்னார்ல அதனால மூக்கிட்ட கொண்டு போன நல்ல ஸ்ட்ராங்னஸ் தெரியுது. இது என்ன காஸ்ட் ஜி? இது கிலோ வந்துட்டு 600 முதல்ல up to 1000 இருக்கு. அது கிரேட் வைஸ் பிரிச்சிருக்காங்க. இது weight loss க்கு வளர நல்லது. நம்ம சாப்பிடணும் ஃபியூச்சர்ல. black leaf tea. black leaf அம்மா முடியல. அம்மா இது தோர்னானே மூச்சு தளருது. அந்த அளவுக்கு காட்டா இருக்கு ஸ்மெல். black leaf. அப்ப கொஞ்சம் போட்டா டீ பயங்கரமா வரும்ல? வரும். இலை மாதிரியே இருக்கு. இலைதான் இல்ல? சூப்பரா இருக்கு. குட்டி போட்டா போதும். குட்டி போட்டாலே போதும். நல்ல மனம் வருது. நல்ல ஸ்ட்ராங்கா வருது. ஸ்ட்ராங்கா வருது. இல்ல வாசனையிலே தெரியுது அந்த ஸ்ட்ராங்னஸ். ரேட் எவ்வளவு சொன்னீங்க? 600 ஸ்டார்டிங் 600. அப்புறம் வெனிலா பீன் இருக்கு. வெனிலா பீன் பார்த்தா. வெனிலா பீன். இது ஐஸ்கிரீம்ல சாப்பிடுமா அந்த வெனிலாவா? இது நேச்சுரல் வெனிலா. நேச்சுரல். குச்சு குச்சு கொம்பு மாதிரி இருக்கு. இது வெனிலா. நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் வெனிலா ஷேக் வெனிலா ஐஸ்கிரீம் எல்லாம் இது பண்ணுது. இதுல வருமா? இதுல இருந்து என்ன எடுப்பாங்களா? இதுல எடுக்கும். இது ப்ராசஸ் செய்துட்டு இருந்தாங்க ஐஸ்கிரீம். ஓகே ஓகே. நம்ம இது வந்து பார்த்ததே இல்லைங்க. லிக்விடா பாத்திருப்போம் பாட்டில்ல. Black கலர்ல இருக்கும். இது பாருங்க இது வந்து வெனிலா தான். எவ்வளவு இருக்கு? எவ்வளவு ரேட் வருது? இது கிலோ 100 கிராம்ஸ்ல வந்துட்டு 250. 100 கிராம்ஸ். 100 கிராம்ஸ் 250 னா 10 கிராம் சாரி 10 கிராம் 250. 10 கிராம் 250யா? 25,000. 25,000 அம்மாடியோ. வெனிலா எசன்ஸ்மாவா? எக்ஸ்பென்சிவ். நேச்சுரல் வெனிலால அது எக்ஸ்பென்சிவ். அதுல கருப்பு கலர் குலாப் ஜாமுன் என்ன? இதுமா இது Black plum அம்மா. Black plum. நல்ல டேஸ்ட் இருக்கு. தின்னு பாருங்க நல்ல டேஸ்ட் இருக்கு. பாருங்க. தின்னு பாருங்க. இந்த சாமியோட தின்னு. இது வந்து Black plum. நல்ல டேஸ்ட் வருது. உள்ளில சீடு இருக்கு. குரு இருக்கு. அந்த குரு போட்டுச்சு. குரு பிரேக் பண்ணியா உள்ளில ஒரு சிறிய ஒரு பாதாம் இருக்கு. சாப்பிடலாமா? அது விட்டமின். அப்ப தூக்கி போட கூடாது சாப்பிடுறோம். ரைட். என்ன ரேட் சொன்னீங்க ஜி? இது கிலோ வந்து 600. இது காட்டு முந்திரி. இது ப்ளூபெர்ரி. பெரிஸ் டிஃபரண்ட் பெரிஸ் இருக்கு. இது ப்ளூபெர்ரி. இது பாருங்க நல்ல ஐட்டம். இது என்ன காஸ்ட்? இது கிலோ வந்துட்டு 1600 ஸ்டார்டிங் ரேஞ்ச். ப்ளூபெர்ரி 1600 கிலோ. சோ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து சீட்ஸ் ஐட்டமும் இருக்கு இல்லையா? சீட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. பம்ப்கின் இது இல்லையா? இது பம்ப்கின் சீடு. பின்ன இது வந்துட்டு சன்ஃப்ளவர் சீடு. இது வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் சீடு. வாட்டர்மெலனா சால்ட். இது சால்ட். ப்ராசஸ் பண்ணி சால்ட் போடுறோம். இது ரோஸ்ட் பண்ணிருக்கு. இது கிலோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் 700. நல்லா இருக்குங்க சால்ட்டடா. இது அது வந்துட்டு சிரோஞ்சி ரேர் ஐட்டம். அது நம்ம பாயசத்துல இருக்க போறது. எக்ஸ்பென்சிவ் ஐட்டம். சாரப்பருப்பு ரைட். இது என்ன ரேட் வருது? அது கிலோ வந்து 3000 வரும். 3000 வரும். 100 கிராம் 300 வரும். இது சாரப்பருப்பு நறுக்கு நீங்க பாயசம் போடும்போது பெரிய பெரிய கல்யாண வீட்ல எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்ல எல்லாம் போடும்போது பண்ண மாட்டாங்க. நம்ம அம்மா எல்லாம் போட மாட்டாங்க. பெரிய பெரிய கல்யாண வீட்ல போனா இத பார்க்கலாம் நீங்க. இப்போ என் வாய்க்குள்ள போகுது. ஓகே. ஆல்மோஸ்ட் முடிச்சோமா? இது என்னது? அது ட்ரை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ட்ரைடு ஏர் ஃப்ரைடு. ஓ இது ஏர் ஃப்ரைடா? ஆப்பிள் கிவி ஆரஞ்சு எல்லாமே இருக்கா? எல்லாம் கலந்தது. ஓகே. அது எந்த சீசனுக்கும் நம்ம சாப்பிடலாம். இது வந்து இப்ப எடுத்து வச்சா நம்ம கெட்டு போச்சுன்னு இது இல்ல. எடுத்து வச்சுக்கலாம். தாராளமா சாப்பிடலாம். கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் காட்டிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? எங்க சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்து தேங்க் யூ. எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? இப்ப சொன்ன ரேட்ல ஏதாவது கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. நல்ல ரேட் நீங்க சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. நல்ல குவாலிட்டி கொடுங்க. சரி ரேட் எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட் இதுல நீங்க 5% நமக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுங்க. சூப்பர். அவர் ரேட் சொல்லிட்டார். வாங்க தரேன் சொல்லல. நான் கேட்டதுக்கு அவர் வந்து நம்மளோட பில்லிங் அமௌண்ட் தானே, பில்லிங் அமௌண்ட்ல 5% குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அண்ட் உங்களுக்கு வந்து கொரியரும் குடுக்குறேன்ட்டாரு. இல்ல கொரியர் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இல்ல அது ஓகே அனுப்புறேன் நீங்க இல்ல அதுதான் கேக்குறேன். கொரியரும் நீங்க ஃப்ரீயா கொடுத்தா என்ன இருக்கு உங்களுக்கு? ஓகே கொரியருக்கு நீங்க பணம் கட்டணும். ஆனா இங்க இருந்து கொரியர் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா இந்த குவாலிட்டி உங்களுக்கு அந்த இடத்துல இந்த ரேட்லயும் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம். இது ஹோல்சேல் மார்க்கெட். இவரு ஹோல்சேலா பண்றாங்க. அண்ட் நான் நம்மளுக்காக ரீட்டைலுக்கும் கேட்டிருக்கேன். சரியா? அண்ட் உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி உங்க டோர் கிட்டே கிடைக்கிற மாதிரி. உள்ளூர் இருந்தா ஓகே. வெளியூர் குக்கிராமன்னாக்கா ஒரு 1 வீக் டைம் அந்த மாதிரி.
நேரம் கொடுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரைட், தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு மசாலா சென்டர் வந்தோம் இல்லையா, இவங்களுக்கு இன்னொரு கடை கூட இருக்கு இதே ரோட்ல பக்கத்துல. அங்க இவங்க இருப்பாங்க, இங்க சார் இருப்பாங்க. இவங்க 2 பேர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இது வந்து பாத்தீங்கன்னா 65 வருஷமா இருக்கிற கடை. இங்க வந்து நீங்க எந்த பொருள் கேட்டாலும் வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டெலிவரி அவைலபிள் இருக்கு. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். டாடா பை பை, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.